ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டியூஸ்டே, அதுவும் இல்லாமல் சஷ்டி. ஸோ நான் முருகனுக்காக என்ன நெய்வேத்தியம் பண்ணுறேன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம். நான் வந்து திணை பாயசம் தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நம்ம மெயின் ஹீரோ யாருன்னா திணை தான். ஃபஸ்ட்டு திணையை வந்து நல்லா வந்து கடாய் வச்சு நல்லா வறுத்துக்கணுங்க. அந்த அரிசி வறுக்கும் போது நல்ல ஸ்மெல் வரும். நல்லா ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் பொரியும். அந்த சவுண்டு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணி ஒரு 3 to 4 டைம்ஸ் வாஷ் பண்ணி ஊற வச்சுருங்க 10 மினிட்ஸ். அதுக்கடையில் என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் வந்து அந்த எந்த கிளாஸில் அரிசி எடுத்துக்கணும் அதே கிளாஸால் 1.5 கப் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். அதை வந்து சும்மா தண்ணியில் டைல்யூட் பண்ணி இது மாதிரி வடிகட்டி வச்சுக்கணும். அவ்வளோ ரொம்ப கட்டியாகணும் அதெல்லாம் தேவையில்லை. இது மாதிரி தண்ணியில் வந்து இந்த வெல்லம் வந்து லைட்டாக டைல்யூட் ஆகணும். இந்த வெல்லம் வந்து கலர் வராதுங்க. இது வந்து என்ன நேம்னு தெரில, ஆனால் லைட்டாக தான் கலர் இருக்கும். டார்க்காக வரும்ல, அது மாதிரி வெல்லம் கிடையாது. அப்புறம் வந்து அரிசியில் நான் வந்து ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு வந்து போட்டு வச்சுருக்கேன். அது வந்து ஒரு கிளாஸ் அரிசிக்கு வந்து 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். வச்சு 5 விசில் விட்டுருக்கேன். அதுவும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணோம். 5 விசில் வந்ததுக்கப்புறம் நல்லா கொல கொலன்னு வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம்ல, அந்த வெள்ளை தண்ணி வந்து ஆட் பண்ணி ஒரு 10 to செகண்ட் வந்து குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து பால் காசு வச்சுருக்கேன். நான் பாலுமே வந்து எந்த கிளாஸில் அரிசி எடுத்துக்கணும் அதே கிளாஸில் தான் வந்து பாலுமே எடுத்து ஊற்றிருக்கேன். அண்ட் இது ரெண்டும் ஒரு 3 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒயிட் சுகர் இல்லை எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இது ஓகே தான், அதனால நான் இதுவும் ஆட் பண்ணல. அப்புறம் 1 பிஞ்ச் சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்க, அதை நான் வீடியோ எடுக்கல. அண்ட் வந்து பச்சை கற்பூரம் வந்து லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். நான் சாமிக்கிட்ட வைக்க போவேன், அப்போ தான் பச்சை கற்பூரம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போவேன். உங்களுக்கு வேணும்னா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நட்ஸை ஆட் பண்ணிக்குவேன். என்னென்ன நான் எடுத்துருக்கேன்னா, வெள்ளரி விதையும் பிளாக் ட்ரை கிரேப்ஸு அண்ட் கேஷ்யூ நட் இதில் வந்து நெய்யில் வறுத்துட்டு இதில் ஆட் பண்ணிட்டேன். அவ்வளோதான், நம்ம திணை பாயசம் ரெடி. சூப்பராக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.